வணக்கம். வாங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அது குக்கரில் ஈஸியான மெத்தடில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சோடனே இந்த சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கோங்க. அது மசாலா சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சோடனே ஆனியன் 2 ஆனியன், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க, 2 தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. மட்டனை போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நல்லா கலரி விட்டாச்சு. மட்டனை பிடிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் இதை நல்லா கலரி விடணும். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. அந்த மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஒரு மூடி தேங்காய் எடுத்து அரைச்சிக்கோங்க. தேங்காய் 1/2 மூடி எடுத்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு. 2 நிமிஷம் நல்லா மட்டன் மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுலேயே தண்ணி தேவையான அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பு வேணும்னா தண்ணி கொஞ்சம் ரொம்ப ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த டயத்தில் உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிவிட்டேன், கரெக்டாக இருக்குது. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது எங்கிட்ட. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. 4 விசில் வந்தால் மட்டன் குழம்பு ரெடி. பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 4 விசில் விட்டாச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு எப்படி சோள தோசை இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஓரத்தில் எடுத்து வச்சு தோசைக்கல்லை எடுத்து நான் சோளத்தை நேற்றே 2 மணி நேரம் 2 டம்ளர் சோளம், 1/2 டம்ளர் உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து 4 டைம் நல்லா க்ளீன் பண்ணி 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி நைட்டு ஃபுல்லாக புளிச்சு வர வரைக்கும் நைட்டெல்லாம் அப்படியே விட்டாச்சு, ரெஸ்ட்டில் விட்டாச்சு. இப்போ காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே காயிட்டோம். இந்த மட்டன் குழம்புக்கு இந்த தோசை சூப்பராக இருக்குது. சோள தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி ஊற்றுறேன் காமிக்கிறேங்க. காயிட்டோம். வாங்க, காஞ்சிடுச்சு. தோசை எப்படி ஊற்றுறேன். கொஞ்சம் அப்படியே
கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குது தோசைக்கு கடலை எண்ணெய். சோளம் தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வச்சு மட்டன் குழம்பு ஊற்றலாம் வாங்கின தோசைக்கு. மட்டன் குழம்பு இந்த சோள தோசைக்கு மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.